3 கேஜியில் சிக்கன் பிரியாணி ஈஸியாக அடி பிடிக்காமல் எப்படி சூப்பராக தம் பிரியாணி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நல்ல அடிகனமான ஒரு பிரியாணி குண்டாவை நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. கல்பாசி, கிராம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் ஜாதி பத்திரி, கொஞ்சம் 5 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்து 1 கிலோ அளவுக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 5 மிளகாய் பச்சை மிளகாய், அது வந்து ஃப்ளேவருக்காக தான், அதனால் நான் அறியாமல் போட்டிருக்கேன், முழுசாகவே போட்டிருக்கேன். அது வதங்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 3 கிலோவுக்கு வந்து 1 கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்ட பிறகு இதுவும் கூடவே வந்து பாருங்கள், நல்லா வதங்கி இருக்கு இல்லையா, நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இது கூடவே வந்து நம்ம காரத்துக்கு சில்லித்தூள், அதாவது காஷ்மீரி சில்லித்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இதுக்கு தேவையானது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். இந்த பிரியாணிக்கு நான் காஷ்மீரி சில்லி தவிர எந்த விதமான மசாலாக்களும் எதுவுமே யூஸ் பண்ணல. கலருக்கு வந்து எந்த விதமான கலர் தூள் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஒன்லி சில்லித்தூள் மட்டும்தான். காஷ்மீரி சில்லித்தூள் போடும் போதே கலர் கிடச்சிடும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போவே போட்டு வதக்கும் போது அது கடைசியாக நம்ம சாப்பிடும் போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் இப்போவே ஸ்டார்டிங்லேயே போடுறேன். இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சு போடுறேங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோவும் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். நல்ல ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால நிறையவே போடுங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ நீங்கள் வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதே ஈக்குவல் ரேஷியோஸ் வந்து நீங்கள் தக்காளி பழமும் எடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா நல்லா பழுத்த தக்காளியாக எடுங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கலருக்கு எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, ஒன்லி சில்லித்தூள் மட்டும்தான். எந்த விதமான மசாலாக்களும் ஆட் பண்ணல. பிரியாணி மசாலா, கரம் மசாலான்ட்டு எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த சில்லித்தூளே வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். ஒன்லி சிக்கனுடைய வாசனை தான் வந்து பிரியாணிக்கு சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போது வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உங்களுடைய சுவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. 3 கிலோவுக்கு வந்து கரெக்டாக 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். கல் உப்பு போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1/2 கை அளவுக்கு நீங்கள் உப்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி போட்டுடலாம். சிக்கன் 3 கேஜி அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா மசாலாவோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு சூப்பராக கிளறி விடுங்க.
கிளறியாச்சு. இப்போ தட்டு போட்டு கொஞ்சம் மூடி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ஏன்னா சிக்கன் வந்து நல்லாவே தண்ணி விடும் இல்லையா, அதுக்காக. இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனால் சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வந்திருக்கு. இப்போது இந்த தண்ணியோடைய ஈக்குவல் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. நான் எப்பயுமே பிரியாணிக்கு எவ்வளோ சேர்ப்பேனாக்கா 1:1.25 தான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை டம்ளர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் யூஸ் பண்ணுவேன். அது கரெக்டாகவே இருக்கும். த்ரீ கேஜிக்கு 3 லிட்டர்ஸ் வந்து கரெக்டாகும். கேஜி அளவு சொல்லணுன்னாக்கா 3 லிட்டர்ஸில் கரெக்டாக இருக்கும். இல்லை டம்ளர் தான் நான் போடுவேன் அப்படின்னாக்கா 1 டம்ளருக்கு 1.25 அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா கொதி வரட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் நிறைய புகை வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நீங்கள் இப்போவே டேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா அதுக்கு மேலே நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது அரிசி போட்ட பிறகு. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக ஒரு லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து ஹீட் இல்லையா, நம்ம லெமன் சேர்க்கும் போது நல்லாவே ஒரு புளிப்பு சுவை நல்லா கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது பாஸ்மதி அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கவே இல்லை. இது வதங்க ஸ்டார்ட் பண்ணும் போது தான் நான் வந்து ஊற வச்சேன். அதிக நேரம்லாம் ஊற வைக்கவே இல்லை. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைஸ் ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அடுப்பு பற்ற வைக்கும் போது ஊற வச்சாலே போதுமானது. அது வதங்கி வர ஸ்டேஜுக்கு கரெக்டாக 1/2 அன் ஹவருக்கு கண்டிப்பாக அது ஊறி வந்துடும். அந்த பதத்துக்கு நான் ஊற்றின தண்ணிக்கும் கரெக்டாகவே இருக்கும். இப்போ ரைஸை வந்து ரொம்பவே போட்டு கிளறி விடாமல் லைட்டாக கிளறி விடுங்க. போட்டு ரொம்ப கிளறி விட்டோம் அப்படின்னாக்கா அரிசி உடைஞ்சிரும். அதனால லைட்டாக மட்டும் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது நல்ல கலர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் எந்த விதமான கலருமே யூஸ் பண்ணவே இல்லை. ஒன்லி காஷ்மீர் சில்லி மட்டும்தான். அந்த சில்லிலேயே அவ்வளோ கலர் அழகாக வந்திருக்கு. பிரியாணிக்கு ஏற்ற கலரு. எந்த விதமான கேசரி பவுடரோ எல்லோ எந்த மசாலாவுமே ஆட் பண்ணவே இல்லை. இதுக்கே நல்லா கலர் சூப்பராக வந்திருக்கு. மூடி போட்டு நல்லா வேக விட்ட பிறகு நல்லா சைடில் நிறைய ஃபியூம்ஸ் வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விடுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து போட்டதுமே சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஆனால் லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே அது உறிஞ்சிடுச்சு. இப்போ தண்ணியே கிடையாது. இப்போது தண்ணியும் ரைஸும் வந்து ஈக்குவல் ஸ்டேஜில் வந்துடுச்சு இல்லையா. இப்போ வந்து ரைஸை வந்து நல்லா சமப்படுத்திட்டு தீயை கம்மி பண்ணிக்கோங்க. தீயை சுத்தமாக எல்லாமே எடுத்துகிட்டு கம்மி பண்ணிவிட்டு இப்போ ரைஸை வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் புதினா நல்லா தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி தம்மு வச்சுடுங்க. அடியில் இருக்க நெருப்பு எல்லாமே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே மட்டும் நெருப்பு போட்டு தம் போட்டு வச்சுடுங்க. இந்த தம் வந்து ஒரு 50 மினிட்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமானது. அதிகமான அளவுக்கு தம் தேவைப்படாது. கீழே இருக்கிற சுத்தமாக எல்லா விதமான நெருப்பை அத்தனையுமே எடுத்துடணும். கீழே நம்ம தம் வைக்க போகிறது கிடையாது. மேலே மட்டும் தான் நம்ம தம் வைக்கிறோம். ஏன்னா கீழே வச்சோம் அப்படின்னாக்கா அடி பிடிச்சிடும். அதனால நான் கீழே வைக்கல, மேலே மட்டும் தான் வச்சேன். இப்போ ஓபன் பண்ணி பாருங்க நல்லா தெரியும். சூப்பராக பொலன்னு அழகாக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ பொலன்னு அழகாக வந்திருக்கு பிரியாணி. கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காஷ்மீரி சில்லி மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அதுக்கே எவ்வளோ அழகாக சூப்பராக கலர் வந்திருக்கு. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கறி எல்லாமே நல்லாவே வெந்து தான் இருக்கும்.
ரைஸும் சூப்பராக தம் அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், கொஞ்சம் கூட இதை அடி பிடிச்சே இருக்காது. பாருங்க, அடியில் எடுத்து பார்க்குறேன், கொஞ்சம் கூட அடியே பிடிக்கவே இல்லை. இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை புகழ்ந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நல்லா இப்போ பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.